வணக்கம் எல்லோருக்கும். இது உங்கள் பொன்னான நேரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மேஜிக் புத்தகத்தோட மேஜிக் பிராக்டிஸ் 26வது நாள். ஓகேவா? இந்த 26வது நாள்ல நம்ம எதற்காக நன்றி சொல்ல போறோம்? You should be grateful for the mistakes you did, which is going to be transformed into blessings. நீங்க செய்த தவறுகளுக்காக தேங்க்ஃபுல்லா இருங்க. ஏன்னா அது உங்களோட பிளெஸிங்ஸா மாறப்போகுது. நீங்க தேங்க்ஃபுல்லா இருந்தீங்கன்னா அது பிளெஸிங்ஸா மாறப்போகுது. If you're going to blame, then you're going to repeat the same mistakes again and again. புரியுதா? அதாவது நம்ம நிறைய வாழ்க்கையில தவறுகள் செஞ்சிருக்கலாம், மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்கலாம். எப்போதுமே நம்ம செஞ்ச ஒரு தவறை யாராவது சுட்டி காட்டினா உடனே நம்ம அதுல இருந்து தப்பிக்கத்தான் பார்ப்போம். இல்ல நான் பண்ணல, இந்த அவங்கதான் பண்ணாங்க, அவங்க அப்படி பண்ணதுனாலதான் நான் அப்படி பண்ணேன்னு சொல்றது. சப்போஸ் நம்ம ஒரு ஆக்சிடென்ட் பண்ணா கூட நான் நேரதான் கரெக்டா தான் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன், எதிரில வர்றவங்க பார்க்காம வந்து என்னை இடிச்சிட்டாங்க. சோ இதுல என்ன நடக்குதுன்னா, we are not owning the mistake. நம்ம அந்த மிஸ்டேக்க ஓன் பண்றது இல்ல, நம்ம பிளேம் பண்றதுல தான் இன்ட்ரெஸ்டடா இருக்கும். நம்ம எப்போ நம்ம செய்த தவறை நம்ம ஒத்துக்கொள்ளவில்லையோ அப்போ அந்த தவறை நம்ம மீண்டும் 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 செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம ஒரு தவறு செய்தோம், அது அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம அதுல இருந்து நிறைய கற்றுக்கொள்ளலாம். ஃபர்ஸ்ட், ஏன் அந்த தவறு நடந்தது, இந்த தவறை எப்படி தவிர்த்திருக்கலாம், கரெக்டா? இந்த தவறு மூலம் நான் என்ன கற்றுக்கொள்கிறேன், கரெக்டா? இப்படி நிறைய விஷயம் இருக்கு ஒரு தவறு செய்யும் போது. சோ இன்னைக்கு இப்ப சப்போஸ் நீங்க வேகமா போய் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, அதுல உங்களோட கால்ல பலமான அடி, இன்ஜுரி. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஆக்சுவலா இப்படி வந்து இடிச்சிட்டான் என் மேல, அவன் தான் தப்பு பண்ணா, எதிரில வந்தவங்க தான் என்னை இடிச்சிட்டாங்க, நான் கரெக்டா தான் போனேன் இப்படின்னு சொல்லி தப்பிக்கிறது ஒன்று இருக்கலாம். ஆனா இந்த ஆக்சிடென்ட்டுக்காக எப்படி தேங்க்ஃபுல்லா இருக்கிறது? எனக்கு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, இன்ஜுரி இருக்கு, நான் எப்படி இதுக்கு நன்றி உணர்வோடு இருப்பதுன்னு கேள்வி வரலாம். வணக்கம் எல்லோருக்கும். இது உங்கள் பொன்னான நேரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மேஜிக் புத்தகத்தோட மேஜிக் பிராக்டிஸ் 26வது நாள். ஓகேவா? இந்த 26வது நாள்ல நம்ம எதற்காக நன்றி சொல்ல போறோம்? You should be grateful for the mistakes you did, which is going to be transformed into blessings. நீங்க செய்த தவறுகளுக்காக தேங்க்ஃபுல்லா இருங்க. ஏன்னா அது உங்களோட பிளெஸிங்ஸா மாறப்போகுது. நீங்க தேங்க்ஃபுல்லா இருந்தீங்கன்னா அது பிளெஸிங்ஸா மாறப்போகுது. If you're going to blame, then you're going to repeat the same mistakes again and again. புரியுதா? அதாவது நம்ம நிறைய வாழ்க்கையில தவறுகள் செஞ்சிருக்கலாம், மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்கலாம். எப்போதுமே நம்ம செஞ்ச ஒரு தவறை யாராவது சுட்டி காட்டினா உடனே நம்ம அதுல இருந்து தப்பிக்கத்தான் பார்ப்போம். இல்ல நான் பண்ணல, இந்த அவங்கதான் பண்ணாங்க, அவங்க அப்படி பண்ணதுனாலதான் நான் அப்படி பண்ணேன்னு சொல்றது. சப்போஸ் நம்ம ஒரு ஆக்சிடென்ட் பண்ணா கூட நான் நேரதான் கரெக்டா தான் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன், எதிரில வர்றவங்க பார்க்காம வந்து என்னை இடிச்சிட்டாங்க. சோ
இதுல என்ன நடக்குதுன்னா we are not owning the mistake. நம்ம அந்த மிஸ்டேக்க ஓன் பண்றது இல்ல, நம்ம blame பண்றதுல தான் இன்ட்ரெஸ்டடா இருக்கும். நம்ம எப்போ நம்ம செய்த தவறை நம்ம ஒத்துக்கொள்ளவில்லையோ அப்போ அந்த தவறை நம்ம மீண்டும் 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 செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம ஒரு தவறு செய்தோம், அது அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம அதுல இருந்து நிறைய கற்றுக்கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் ஏன் அந்த தவறு நடந்தது, இந்த தவறை எப்படி தவிர்த்திருக்கலாம், கரெக்டா, இந்த தவறு மூலம் நான் என்ன கற்றுக்கொள்கிறேன், கரெக்டா, இப்படி நிறைய விஷயம் இருக்கு ஒரு தவறு செய்யும் போது. சோ இன்னைக்கு இப்ப சப்போஸ் நீங்க வேகமா போய் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, அதுல உங்களோட கால்ல பலமான அடி, இன்ஜுரி. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஆக்சுவலா இப்படி வந்து இடிச்சிட்டான் என் மேல, அவன் தான் தப்பு பண்ணா, எதிரில வந்தவங்க தான் என்னை இடிச்சிட்டாங்க, நான் கரெக்டா தான் போனேன் இப்படின்னு சொல்லி தப்பிக்கிறது ஒன்று இருக்கலாம். ஆனா இந்த ஆக்சிடென்ட்டுக்காக எப்படி தேங்க்ஃபுல்லா இருக்கிறது, எனக்கு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, இன்ஜுரி இருக்கு, நான் எப்படி இதுக்கு நன்றி உணர்வோடு இருப்பதுன்னு கேள்வி வரலாம்.